ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். விநாயகர் மீது அவ்வை பாட்டிக்கு பக்தி வந்தது எப்படி என்று காஞ்சி மகா சுவாமிகளிடம் கேட்டார் நம் பக்தர் ஒருவர். பாட்டி என்றாலே முதுமை காரணமாக காலை நீட்டியபடி ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது தானே வழக்கம். ஆனால் அவ்வையோ ஊர் ஊராக சுற்றி தமிழையும் ஆன்மீகத்தையும் பரப்பினாள். குழந்தையோ சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் தவழ்ந்தும் நடந்தும் திரியும். ஆனால் குழந்தை தெய்வமான விநாயகர் தொப்பை வயிற்றுடன் யானை முகம் கொண்டவராக ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். கள்ளு பிள்ளையார் மாதிரி அசையாமல் இருக்கிறாயே என்று கேலி கூட பேசுவதுண்டு. வேடிக்கையான பாட்டியாக ஔவையாரும் வேடிக்கையான பிள்ளையாக குழந்தையாக விநாயகரும் இருக்கின்றனர் என்றால் மிக இல்லை. உயிர்களுக்கெல்லாம் பெற்றோரான பார்வதி பரமசிவரின் மூத்த பிள்ளை என்பதால் விநாயகரை பிள்ளையார் என அழைக்கின்றோம். வாழ்வில் வரும் தடைகளை போக்குவதனால் விக்னேஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார். எப்போதும் முதல் பூஜை இவருக்குத்தான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள். குழந்தை வடிவில் அருள் புரிபவர் என்பதால் அவரை அனைவரும் இஷ்ட தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். ஔவையார் வாழ்வு முழுவதும் ஓடியாடி ஆன்மீக பணி செய்ததற்கு இந்த பிள்ளையின் அருளே காரணம். தான் சென்ற இடமெல்லாம் விநாயகர் பக்தியை பரப்பினாள். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் அரச மரத்தடி விநாயகர் கோவில் உருவாக இவளின் ஆன்மீக பணியே காரணம். இந்தியாவில் வேறெங்கும் இந்த அளவுக்கு விநாயகர் கோவில்கள் கிடையாது. சீதக்கலப செந்தாமரை எனத் தொடங்கும் ஔவையாரின் விநாயகர் அகவல் ஒரு யோக சாஸ்திர நூல். இதன் பொருள் புரியாவிட்டாலும் பக்தர்கள் தினமும் படிக்க கைமேல் பலனாக நன்மை சேரும். நாளடைவில் அதன் பொருள் புரிவதற்கு இறையருள் துணை புரியும். ஔவையாரின் விசேஷ குணத்தால் அவருக்கு பின் எத்தனையோ தலைமுறைகள் வந்த பிறகும் கூட நாம் படிக்க ஆரம்பிக்கும் போது ஆத்திச்சூடியே முதலில் வருகிறது என்றார் காஞ்சி மகா பெரியவர். பிள்ளையார் பக்தரான பாட்டியின் அருமை அறிந்த பக்தர் மிகவும் மகிழ்ந்தார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.